ஆனா இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது இல்லைன்னா, இந்த தேர்தல் வரப்ப இந்த கட்சிகள் இந்த வாக்குறுதியை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்றீங்க? முதல்ல இந்த ஒயின் ஷாப்பை நிறுத்துறதுக்கான உறுதி கொடுத்துட்டு வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவை இருக்கு? ஒரு குடிநீர் வசதி, சாலை வசதி, கழிவு, இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதியை ஒரு அரசாங்கம் செஞ்சாலே அது ஒரு நல்ல அரசாங்கமாக தானே மக்கள் ஏற்றுப்பாங்க. வாக்குறுதினா முதல் இலவசம் கொடுக்கக்கூடாது மேடம். இலவசம் கொடுக்காம மக்களுக்கு எந்த நல்லதை பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது நல்லதா இருக்கும். இலவசம் கொடுக்காம அவங்க அதுவே ஒரு சலுகையா செய்யலாம்ல மக்களுக்கு. வீடு தரேன்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாருக்கும் வீடு தரேன், இல்லாதவங்களும் சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த வீடு கொடுக்கணும், அது நான் மனசுல நினைச்சுன்னு இருக்கிறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு தங்கம் கூட கொடுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் விற்கிது. தங்கத்தோட நம்ம மாதிரி பாருங்க, சாணம் பிடிக்கிறோம். நான் இப்போ எனக்கு 2 பொண்ணுங்க. ஒயின் ஷாப் எனக்கு மூடணும். ஏன்னா எவ்வளோ பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அந்த ஒயின் ஷாப்பால குடிச்சிட்டு. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எவ்வளோ நானும் ஹாஸ்பிட்டலில் என் வீட்டுக்கார அட்மிட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த குடியால தான் முதல்ல ஒயின் ஷாப் மூடணும், அவ்வளோதான். இந்த ஒயின் ஷாப் மூடினாங்கன்னா மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்கறது முதல் வாக்குறுதி, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எலெக்ஷன் டைமில் கையுடல் காசு கொடுக்காம ஜெயிக்கணும். அதே மாதிரி எல்லா துறையில் இருக்கிற லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும்.